கிரிக் யுனைடெட் தமிழ் நேர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஐபிஎல் சீசனுடைய 3வது மேட்ச் முடிவடைஞ்சிருக்கு. அதுக்குதான் இன்னைக்கு எப்பவுமே ஹெச்பிடியோட கனெக்ட் பண்றேன்னா இன்னைக்கு ஒரு சிஎஸ்கே ஃபேன் நம்ம எடிட்டர் டிராவிட் ப்ரோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். என்னய்யா எங்களை மாதிரி மேட்ச் சாமிக்கா? மேட்ச் சாமிக்கா, இந்த சீசனே சாமிக்கான்னு இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் எல்லாத்தையும். முதல் மேட்ச் சாமிக்கு விடுற நாங்களே இப்போ 13 வருஷம் 14 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கோம். நேத்து என்னதான் ஆச்சு சிஎஸ்கேக்கு? நம்ம நண்பர் பங்காளி மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு. வேற என்ன பண்றது? பங்காளியே திருந்தி வாழணும்னு முடிவு பண்ணிட்டானே. நாங்க திருந்தணும்ல, இன்னும் எங்க சைடு யாருமே திருந்தலையே, நாங்க என்ன பண்றது? அதாவது என்ன வாட் வென்ட் ராங் அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ருத்ராஜ் சாம்சன் ஓப்பனிங் சீனியர் பிளேயர். இந்த டீமை கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் சீனியர் பிளேயர்ஸ். ஸோ அப்போ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும்ன்றது தான் அவங்க மைண்ட் செட்ல இருக்கணும். சரி, சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் யாரு ருத்ராஜ் கெய்க்வாடாச்சும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடுவார்னு பார்த்தா அவரு தேவையில்லாத ஒரு ஷாட் அடி அவுட். எல்லாமே வென்றாங்க தான், எங்கேயுமே இது சரியா போல. எங்களுக்கு எல்லாமே வென்றாங்க தான். ஆக்சுவலி ஒரு இடம் மட்டும் இல்ல. இப்ப நான் பேட்டிங் ஒழுங்காதான் பவுலிங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். பேட்டிங்கே ஒழுங்காதப்ப நாங்க என்ன பவுலிங்க சொல்றது? ஸோ அப்படியே சட விக்கெட். நான் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தேன், மேட்ச் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். கிரிக் பஸ்ல போய் ரீலோட் பண்ணி வந்துட்டு பார்த்தா ஒரு ரீலோடுக்கும் ஒரு விக்கெட் விழுது. நான் என்ன பண்றது? இப்படி மேட்ச் பார்க்கும் போது என்ன பண்றது நான்? சரின்ட்டு சரி இவங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க போல அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு 100 வந்தா போதுன்றக்கப்ப ஒரு 127ன்றது அந்த ஓவர் டைம் ஏதோ ஆடி கொடுத்தாப்புல. டோட்டலா டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க 2025ல முடிச்சிட்டு புதுசா ஆரம்பிப்பீங்கன்னு பார்த்தா அதே கணக்கு எங்க எடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றானுங்க. என்ன பண்றது? எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஒரே ஒரு விஷயம், அவனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பி லைக் அவனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, சால்வா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. யாருன்னா டெத் பவுலிங் மட்டும்தான் பிரச்சனை, பவுலிங் மட்டும்தான் பிரச்சனை. பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் அதேதான். ஏய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. போன சீசன் எங்க முடிச்சாங்களோ அங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஐயா போன சீசன் லாஸ்ட் மேட்சஸ்ல கூட ஏதோ ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஐயா. பேட்டிங்ல ஆடினானுங்க, ப்ரீவியஸ்ல ஆடினா ஐயா. நீங்க சரி அதை கண்டினியூ பண்ணி இப்ப ப்ரீவியஸும் இல்ல, என்ன பண்றது? ஒரு மாதிரி நானும் பாக்குறேன். சரி பரவாயில்ல, 2 பேர் போயிட்டாங்க, அடுத்து பேட்டிங் டெப்த் இருக்கே, ஆடுவாங்கன்னு பார்த்தா வரவெல்லாம் ஒரு 6 அடிக்கிறான் அவுட் ஆகிறான், ஒரு 6 அடிக்கிறான் அவுட் ஆகிறான். என்ன பண்றதுன்னே தெரியல. டோட்டலா டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா இது பெரிய டோர்னமெண்ட், லாங் டோர்னமெண்ட்ன்றதுனால இந்த ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாருமே புதுசு. நம்ம ஒரு யங் டீமா ஃபார்ம் பண்ணி இது இந்த சிஎஸ்கே டீம் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு எப்படி சொல்றது, கோர் டீம் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மேட்சே வச்சு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றதும் எனக்கு இருக்கு. அப்படியே இருந்தாலுமே இது ஒரு மட்டமான பர்ஃபார்மன்ஸ்யா. கிரிக்கெட் விளையாடணும்னு நீங்க நீங்க இவ்வளவு பிராக்டிஸ் போடுங்க. எவ்வளவு ரீல்ஸ் போட்டீங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவு ஃபயர் விட்டுருப்பேன் நானு. என்ன பேட்டிங் இது நான் கேட்பேன். சொல்றதுக்கு ஒண்ணுமே நான் டெக்னிக்கலா ஒரு ப்ராப்ளம் எங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரிஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஃபீல்ட்லயும். ஏன்னா 2 சீனியர் பேட்டர்ஸுமே நீங்க ஓபன் பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் எல்லாருமே இந்த பிளேயிங் 11 நம்ம எல்லாம் செட் பண்ணணும். நம்மளாம் உட்காந்து ஆக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு பிளேயிங் 11 செட் பண்ணணும் நம்ம சேனல்ல. அதே மாதிரி ஐபிஎலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிளேயிங் 11 செட் பண்ணோம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயிங் 11 செட் பண்ணோம். எல்லா பிளேயிங் 11லயுமே நம்ம செட் பண்ணது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங், ருத்ராஜ் கெய்க்வாட் போன சீசன் மாதிரி நம்பர் 3ல வருவாரு அப்படின்னு தான் எல்லாருமே அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண. இந்த டைம்ல ருத்ராஜ் கிட்டே அந்த ஒரு கேள்வியை கேட்டாங்க, சஞ்சு நானும் தான் ஓப்பன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில சொல்லியிருந்தாரு. அதுக்கு பேசாம போன வருஷமே நீங்க அந்த ஓப்பனிங் பண்ணிருக்கலாமே. போன வருஷம் இந்தியன் டீம்ல நீங்க சான்ஸ் கிடைக்கல அப்படிங்குதான் நீங்க நம்பர் 3க்கு மாறினீங்க. அதுக்கப்புறம் டீம் செட் ஆகி ஆயுஷ் மாத்ரே போன வருஷம் ஓப்பனிங்ல சூப்பரா விளையாண்டு இருந்தாரு, பவர் பிளேஸ்ல சூப்பரா அடிச்சு. அப்படிங்கும் போது நீங்க அந்த ஒரு பிளானுக்கே ஸ்டிக் ஆயிருக்கலாமே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா,
ஒரு 2 சீனியர் இருக்கும்போது ஓகே, ஒரு யங்ஸ்டர் ஒரு சீனியர், இன்னொரு சீனியர் பிளேயர் கேப்டனா ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்லயும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கலாம்ல. அந்த இடத்துல கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 2 இடத்துல ஸ்பிளிட் ஆயிருக்கும் ஒரே இடத்துல. இப்போ ஒரு விக்கெட் போயிருச்சு அப்படின்னா அடுத்து வர பேட்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடலாம். அடுத்து அந்த யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் தான் டீம்ல. நீங்க இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா எல்லாருமே ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை ஸ்பிளிட் பண்ணிருக்கலாமே அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. நீங்க அந்த பிளேயிங் லெவன்ல உங்களுக்கு அந்த ஓப்பனிங் காம்போல வந்து இப்போ உடன்பாடு இருக்கா, இல்ல ஆயுஷ் மாத்ரே பேக் டு ஓபன் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டூ ஏர்லி டு ஜட்ஜ் இது. ஆனா என்னைய பொறுத்தவரை இப்போ இந்த மேட்ச் சினாரி வச்சு பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு மேட்டர் அப்ப கண்டிப்பா ஒரு ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு சாம்சனும் இல்ல ஆயுஷ் மாத்ரே ருத்ராஜ் ஓப்பனிங் ஆடலாம். ஏன்னா ருத்ராஜ் கிளாஸா ஆடக்கூடியவர். அவர் வந்து விராட் கோலி மாதிரி கொஞ்சம் தள்ளிட்டு செட் ஆனவனே எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுவார். ஆனா ஆயுஷ் மாத்ரே ஓப்பனே எக்ஸ்ப்ளோசிவ் தான். ஸோ இவங்க 2 பேர் ஓப்பனிங் ஆட்டு சஞ்சு சாம்சன் ஒன்றும் ஆடலாம். அப்படி இல்லையா, சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங்ல வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணியிருக்காருன்றப்ப அவரும் ஆயுஷ் மாத்ரேவும் ஓப்பனிங் ஆட்டு சஞ்சு சாம்சன் ஒன்றும் ஆடலாம். இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ இயர்லியா ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மேட்ச் வின்ஸ் காட்டி போக முடியும். அதுக்கப்புறம் இப்ப இவங்க 2 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயுஷ் மாத்ரே இருக்காருன்றப்ப நடுவுல டூபே இருக்காரு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். ஸோ அதுக்கு இன்னும் இப்ப பிரேவிஸ் சரியாயிட்டு வந்தாருன்னா பிரேவிஸ் உள்ள வந்துருவாரு கண்டிப்பா. கார்த்திக் சர்மா அவர் இருக்காரு. அப்புறம் சஃப்ராஸ் கான் இருப்பாரான்னு தெரியல, தோனி வந்துட்டா அவர் இருப்பாரான்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஸோ இது மாதிரி இன்ஜுரிஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஜுரி ஆனவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 11 செட் ஆகுமா இல்ல இதுக்கு நடுவுலயே செட் ஆகுமா, இது எதுவுமே தெரியாம போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொன்ன கன்சென்ட் ஓப்பனிங் அதை ட்ரை பண்ணலாம். ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங் இறக்கி விடலாம். ஏன்னா அதே மாதிரி நாங்க சொல்லிடுறேன், ஆயுஷ் மாத்ரேக்கு வந்து இப்ப 2 சீனியர் பிளேயருமே ஒருத்தர் அவுட் ஆனோடனே அவருக்கும் ப்ரெஷரு. அவர் என்ன பண்ணுவாப்புல, அவரு ஓகே ரன் அடிக்கணும்ன்றதான் இறங்கி ஆடுவாப்புல. ஸோ அவராலே அதை ஹேண்டில் பண்ண முடியலதான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இன்ஜுரி வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்கா சிஎஸ்கேக்கு? ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த பிளேயிங் லெவன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது அந்த டாபிக்கே நான் வரேன். அப்போ வந்து ஸ்குவாட் நல்லா செட் ஆன மாதிரி இருந்துச்சு, பேலன்ஸ்டா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அந்த மிக்ஸ்அப் பவுலிங்குமே எனக்கு வந்து ஒரு சில இடத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க இந்த நேதன் எல்லிஸ் இப்போ அவங்களெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரா செட் ஆயிருக்கும் ஸ்குவாடு. அப்படிங்கும் போது நேதன் எல்லிஸ் இல்ல, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி பிளேயரே வந்து ரீப்ளேஸ் பண்ணதுதான் ஒரு கொடுமை சிஎஸ்கேல. அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி திடீர்னு MS தோனி வரல அப்படிங்கிறாங்க, அவருக்கு வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் அவரு ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 2 days முன்னாடி டெவால் பேர்ஸும் அவைலபிளா இல்ல, ஒரு April 5 மேலதான் அவைலபிளா இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ஸ்குவாட்ல இந்த பேலன்ஸ் அப்படியே மிஸ் ஆயிடுச்சோ வித் இன்ஜுரி. ஏன்னா 3 பிளேயர், அந்த 3 பேருமே பிளேயிங் லெவல்ல கன்ஃபார்ம் இருக்க வேண்டிய ஒரு பிளேயர் தான். இவங்க 3 பேருமே மிஸ் அவுட் ஆனப்போ இந்த ஸ்குவாட்ல இந்த பேலன்ஸ் அந்த இடத்துல தான் மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா? கண்டிப்பா எனக்கு அந்த கன்சர்ன் இருக்கு. ஏன்னா இப்போ நம் பேட்டிங் ஸ்ட்ராங் தான் ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருந்தோம். அந்த பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறது காரணமே பிரீவிஸ் நடுவுல இருந்தது. அப்புறம் வந்து தோனி அந்த பேக்ல இருந்ததுக்கு காரணம் வந்து பினிஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்றதுலாம். இப்போ பிரீவிஸை எடுத்துட்டோம், தோனி எடுத்துட்டோன்றப்ப அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவான்றதே ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டா போயிடுச்சு அங்க. ஏன்னா இப்ப சீனியருக்கும் இல்ல, எக்ஸ்ப்ளோசிவா நடுவில் ஆடுறதுக்கான ஆளுங்களும் இல்ல. ஸோ அப்படியே அது சரிஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ட்ரஸ்ட் பண்ணி பிரசாந்த் இருக்காங்க, இவர் இருக்காரு, கார்த்திக் சர்மா இருக்காங்கன்றதெல்லாம் ஓகே, எனக்கு ஓகே அதெல்லாம். பட் அவங்கெல்லாம் நீங்க எங்க ஆட வைப்பீங்க? அவங்களுக்கு ஒரு பொசிஷனை கண்டுபிடிச்சிங்களா? இல்ல, அவங்க எல்லாம் நீங்க இப்பதான் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ ஏற்கனவே இருந்த பிரீவிஸ்க்கு இருந்த பொசிஷன்லயும் சரி, தூபேக்கு இருக்க பொசிஷன்லயும் சரி, தோனிக்கு இருந்த பொசிஷன்லாம் இப்ப அப்படியே சரிஞ்சிருச்சு. ஸோ அதை ஈடுகட்டவே முடியலன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இப்போ சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் இது எங்க சுத்தினாலும் அவங்க 2 பேர் கிட்ட தான் வரும். ஏன்னா அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு இருக்கிறது இல்லையே. ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு பிளாக் பஸ்டர் வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ருத்ராஜ் ஆல்ரெடி கேப்டன், முன்னாடி சீசன்லாம் ஆடின பழக்கம். மற்றவங்க எல்லாருமே சின்ன பசங்க அப்படி பார்த்தா. துபே இருக்காரு, துபே தாண்டி யாருமே இல்லையே. அந்த கன்சர்ன் இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த இன்ஜூரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம், இந்த இன்ஜூரிலாம் முடிஞ்சு வந்தா மேபி அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் 11 ஸ்டார்டிங்ல போட்டு வச்சிருப்போம்ல, அது மறுபடியும் செட் ஆகும் தோணுது. நாதன் எலிஸ் போனது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா
இருந்த ஒரே டெத் பவுலிங் ஆப்ஷன் அவருதான். அவரும் இல்லாதவனே. ஸோ ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. அதான் 200 அடிப்போம் 200 கொடுப்போன்ற மாதிரி இருந்தது. இப்ப 200க்கு 100க்கே இல்லாம போச்சு. அது ஒன் பேட் டே அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கண்டிப்பா அந்த பேலன்ஸ் சொல்ல போனா பேட்டிங்ல அது மிஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் சீனியர்ஸும் இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் டீமே இப்போ புதுசா செட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த முதல் மேட்ச் அப்படிதான் இருக்கும். ஏன்னா டீம் வந்து எப்படி அணுகணும், எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு என்ன ரோல் அப்படிங்கிறது இனிமேல் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு முதல் மேட்ச் மேட்ச் டு ஃபர்கட் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் நம்ம அப்படியே அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நான் அதுக்குள்ள ராஜஸ்தான் சைடு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குவிக் பைட் ஒன்று கொடுத்துட்றேன். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் சிஎஸ்கே இது வரைக்கும் ஐபிஎல்லையும் சாம்பியன்ஸ் லீக்லயும் ரெண்டுலையும் சேர்த்து 277 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. இதுல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டோனி அண்ட் ரெய்னா 2 பேருமே இல்லாம 19 வருஷத்துல ஆடுற முதல் மேட்ச் இன்னைக்கு இதுதான் சிஎஸ்கேக்கு. ரெய்னா வந்து 77 மேட்சஸ் சிஎஸ்கேக்கு ஆடல இது வரைக்கும். டோனி 5 மேட்சஸ் தான் இது வரைக்கும் மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் 2 பேருமே ஒரே நேரத்துல மிஸ் பண்ணதே இல்லை சிஎஸ்கேக்கு. ஒன்னு அவர் ஆடுவாரு இல்ல இவர் ஆடுவாரு. 2 பேருமே இல்லாம சிஎஸ்கே ஆடினது இன்னைக்கு தான் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து ஒரு குவிக் பைட்டா அவங்க முன்னாடி வச்சுக்கிறேன். நம்ம அப்படியே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போனோம் அப்படின்னா டோனியும் இல்ல ரெய்னாவும் இல்ல. அதுக்கு அடுத்து சிஎஸ்கே உடைய ஒரு பெரிய புள்ளினா தளபதி ஜடேஜா. அவர் அந்த சைடு ஆடினாரு. அவர் அந்த சைடு போயிட்டு பாத்தீங்களா செலிப்ரேஷன் சிவம் துபே விக்கெட் எடுத்துட்டு என்னென்னவோ பண்றாருப்பா. இதெல்லாம் எங்களுக்கு போன வருஷம் பண்ணிருக்கலான்ற மாதிரி இருந்தது. பட் அவரையும் இதெல்லாம் எனக்கு கண்ணுல கூட காட்டலையாடா. அவரு எங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்களோ அப்பெல்லாம் நாங்க சாம்பியன்ஸ்க்கு வரைக்கும் போயிருக்கோம், ஃபைனல்ஸ் போயிருக்கோம், சாம்பியன்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ ஜடேஜா பெரிய அசட் சிஎஸ்கேக்கு. அவர் இல்லாதது வருத்தம் தான். ஆனா அங்க போயிட்டு வால் சுத்துறது இருக்கட்டும் பாத்துக்கிறோம். மாட்டாமையா போயிடுவேன். அடுத்த லெக்ல பாத்துக்கலாம். சென்னைக்கு வருவல்ல நீ பாத்துக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். வெளிலேருந்து பார்க்கப்போ ஸ்ட்ராங்கா இல்ல, பட் விளையாடுறப்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏங்க அந்த சின்ன பையன் என்னங்க என்னடா சின்ன பையெல்லாம் அடிக்கிறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. உருட்டு பிடி பிரிச்சுதான் 15 பால் அதெல்லாம் இப்ப. ஸோ அவன் இன்னும் செம்ம டச்ல இருக்கான்றத காட்டுது. ஃபியர்லெஸ் ஹிட்டிங். அவன் இன்னும் கரியர் 15 வயசா கரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிரச்சனையே கிடையாது. நான் இப்படிதான் ஆட போறேன், என் அப்ரோச் இப்படிதான் இருக்க போகுது. அவனுக்கு இன்னும் 5 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவனுக்கு இன்னும் கரியர் இருக்கு. அப்பதான் 20 வயசே ஆகும். ஸோ அப்படிதான் விளையாடுவான், ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி யாஸ் ஜெய்ஸ்வால் வழக்கம் போல அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், அது தெரியும். ராஜஸ்தான் என்னங்க ஈஸி டார்கெட். அவர் நல்ல பேட்ஸ்மேன் தான். அவர் நல்ல பேட்ஸ்மேன் தான். இன்னைக்கு நல்லா ஆடல. அந்த சைடு அவரு வைபவ் சூரியவன்சி 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. இவர் 75-80 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. அதுதான் பொறுமையா தள்ளி விட்டுட்டு இருந்தாரு. அவர் பார்த்தேன் நானும். எனக்கு எங்கங்க நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சவனே மனசே இல்லனே அப்படின்னு மைக்க கழட்டி போட்டு போகணும் தான் இருந்துச்சு எனக்கு. 127 அடிச்சிருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். அவங்க அடிக்காம இருந்தா நீங்க ஒரு 4-5 ஓவர்ல டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா ஓகேங்களா. பட் ஸ்டார்டிங்ல 127 போது ஒரு சின்ன ஹோப் இருந்திருக்கு கண்டிப்பா. எனக்கு 10 ஓவர்ல 78 79 சம்திங் அடிச்சிருந்தாங்க. அதுவே ஓரளவு பரவாயில்லையடா அடிச்சிட்டீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சடன்னு விக்கெட் வந்துருச்சு. அப்போ கூட மேபி அந்த 5 விக்கெட் தான் விழுந்திருந்தது 10 ஓவர்ல. மேபி ஒரு 2 பேர் மட்டும் ஒரு 14 ஓவருக்கு ஒட்டி தள்ளி விளையாடி ஸ்லாக் ஓவர்ஸ்லாம் அப்படி இப்படி அடிச்சுட்டு டெத் வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்தாங்க. மேபி ஒரு 160 170 வந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனா விக்கெட் வந்து அதுக்குதான் ஓவர் டர்ன் ஆடிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு யாருமே கம்பெனி கொடுக்காம நீங்க விக்கெட் விட்டுட்டு அவரே பாத்துருப்பாரு. நான் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்ரா, அடிச்சுட்டு வந்திருக்கேன்டா, கூட எவனாச்சும் ஆடுறீங்களா. அவரு எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. போக 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 பாவம் அவரு. பரவாயில்ல. எங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்மேன் காப்பாத்துறது புதுசு கிடையாது, ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இல்ல அதை விட ஒரு இங்கிலீஷ்மேன் ஸ்பின் ஆடி காப்பாத்துறாரு. ஆமா, அது அதான் அவங்களுக்கு ஸ்பின் ஆடி நான் பார்த்ததும் கிடையாது. எப்படி சொல்றது, ஸ்பின் அதுவும் எவ்வளவு பொறுமையா ஆடுறாரு அவரு. பரவாயில்ல நான் மட்டும் தான் இருக்கேன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடினாரு. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் ஆனா சம்திங் அது ஏத்துக்கவும் முடியல, என்ன பண்றது. இல்ல அது வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கா எடுத்துக்க வேண்டியதுதான். அவருமே ஒரு பேட்டிங் இருக்காரு, ஒரு பேட்டிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கு. மேல இருக்க பேட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஆடிட்டு ரன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கும் போது இப்ப இவரை நம்பி அவங்க ஆடலாம். பின்னாடி விக்கெட் இல்லைன்னு ஆடுறதுக்கு பதிலா பின்னாடி இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் அதிரடியா ஆடலாம் பின்னாடி வர மேட்சஸ்ல. அதான் ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவ் திங் இந்த மேட்ச்ல. ஆமா, அதுதான் உண்மை.
அண்ட் தென் கலீல் அகமத் பவர் பிளேல ஓரளவுக்கு நல்லா பண்றாருன்னு எனக்கு தோணுது. அண்ட் தென் மேட் ஹென்றி உருஸ்தாங்க. பட் ஆனால் செகண்ட் ஓவர்ல ஓரளவுக்கு நல்லா போட்டாப்ல, லென்த் மாத்தினாரு. அஸ்வின் கமெண்ட் கேட்டுட்டு இருந்தேன், அவர் சொன்னாரு ஃபர்ஸ்ட் ஓவருக்கு செகண்ட் ஓவர் லென்த் மாத்தி நல்லா போடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது தெரிஞ்சுது. வேற எதுவும் பவுலிங் நான் பெருசா நோட் பண்ணல. இல்ல அந்த நீங்க கலீல பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா கலீலுக்கு இங்க நல்ல அந்த மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆமா அவருக்கு ஆமா வந்து நல்ல ஸ்விங் கண்டிஷன்ஸ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா ஸ்விங் மூவ்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு பெருசா பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கும் போது கூட வந்து வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒண்ணு போவார். அதுல ஒரு ரிவ்யூ லாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ் சிஎஸ்கே. அந்த பண்ணுவாங்க. பால் பட் வந்து நல்ல சூப்பரா பால். இருந்துச்சு. ஆமா, அதுக்கு அடுத்த பாலுமே டாட் ஒண்ணு செம்மையா போகும் அது கூட உள்ள. மேபி கலீல் அகமத் தான் மெயின் பவுலரா இருக்காரு எங்களுக்கு இப்போதைக்கு. அந்த கீகா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க மழை பெஞ்சுது அங்க, அது எதனா அஃபெக்ட் பண்ணிச்சு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பெரிய அளவுல அது அஃபெக்ட் பண்ணிருக்கும், ஓரளவுக்கு பண்ணிருக்கும். பட் பெரிய அளவுல இருந்திருக்காது. ஏன்னா மைட் பி ஃபர்ஸ்ட் பேட்டிங், அதனால தான் அவங்க அந்த டாஸ் வின் அதுதான் நான் பண்ணோம்னா நாங்க கேக்குறேன். சேஸ் பண்றோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஏன்னா ரொம்ப அந்த மேட்ச் ஃபுல்லா அந்த எஃபெக்ட் இருக்காது. கொஞ்ச நேரம் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அந்த அந்த ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிருக்கலாம் நான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஏன்னா நாண்ட்ரி பர்கர் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரெண்டு பேருமே அந்த ரா பேஸ்ல போடுவாங்க. ஸோ அந்த ரெயின் பேஞ்சு முடிஞ்ச உடனே அந்த பிச்சு கொஞ்சம் அந்த கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ரா பேஸ்ல நல்லா ஹிட் பண்ணி தான் போட்டாங்க உள்ள. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு மழை பெஞ்சது தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். மைட் பி அது ஒரு ரீசனா இருக்கலாம். டாஸ் வின் பண்ணி அவங்க பவுலிங் எடுத்து ரெண்டு ரெண்டு சூப்பரான பவுலர்ஸ், ரெண்டு ஓவர்சீஸ் பவுலர் முன்னாடியே ஜோஃப்ரா அண்ட் நாண்ட்ரி பர்கர் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே உள்ள கொண்டு வந்தது. அது அந்த அந்த விஷயத்தான் அடுத்து வரேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பர்கர் இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஸ்குவாடு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு. காரணம் இன்க்ளூஷன் ஆஃப் நாண்ட்ரி பர்கர் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரெண்டு பேருமே உள்ள ஆடினாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம சேனல்ல வந்து ப்ரிவியூ பண்ணும்போது சரவண் ஸ்ரீவத்சன் அவங்க பண்ணும்போது நாண்ட்ரி பர்கரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா அவர் உள்ள வருவாரு, அது வந்து ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்கும், டீமுக்கு பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது இன்னைக்கு பெர்ஃபெக்டா நடந்திருக்கு. இன்னைக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல இப்போ நாண்ட்ரி பர்கர் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவர் பிளேல போட்டுருவாங்க, சந்தீப் சர்மாவும் பின்னாடி ஒழிச்சு வைக்கிறாங்க ஃபார் த மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ். நமக்கு வந்து ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு எப்படி ஒழிச்சு வச்சு போடுவாங்களோ அந்த மாதிரி சந்தீப் சர்மாவை இப்போ ஒழிச்சு வைக்கிறாங்க. எப்பவுமே ராஜஸ்தான் அந்த சிக்ஸ்த் ஓவர்ல ஒண்ணு மிடில் ஓவர்ஸ்ல டெத்துக்கு தான் சந்தீப் சர்மா யூஸ் பண்ணுவாங்க. இம்பாக்ட் பிளேயர் உள்ள வந்து போல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கம்ஃபர்ட் போத் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பர்கர் ரெண்டு பேருமே உள்ள இருக்கும் போது இன்னைக்கு பிரிஜேஷ் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஜேஷ் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு நியூ யங்ஸ்டர் உள்ள கொண்டு வந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பேசியே ஆகணும். அவர் வந்து இது வரைக்கும் டொமஸ்டிக் T20 விளையாண்டதே இல்லை. அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ஸ்கவுட்டிங் யூனிட் அப்படின்னா IPL ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ, திறமையான யங்ஸ்டர்ஸ எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க வைபவ் சூரியவன்ஷின் ஆரம்பிச்சு இப்போ கேப்டனா இருக்க ரியான் பராக் எல்லாமே அவங்களுடைய ஃபைண்ட் தான். அதே மாதிரி பிரிஜேஷ் சர்மாவும் பாத்துட்டீங்கன்னா இவர் வந்து காஷ்மீரை சேர்ந்தவர், பெங்கால்ல போய் இப்ப கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம TNPL இந்த மாதிரி லீக்ல வந்து இப்போ பெங்கால்ல வந்து ப்ரோ T20 லீக்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ரோ T20 லீக்ல இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து டைரக்டா IPL-க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இது வரைக்கும் ஒரு பெங்கால் டீமுக்கு கூட விளையாண்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிஸ்டே T20 எங்கேயுமே ஆடினது இல்ல. அவர் இன்னைக்கு எடுத்த ஃபர்ஸ்ட் விக்கெட் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் எவர் T20 விக்கெட்டும் கூட. அந்த மாதிரியான ஒரு ரா டேலண்ட்டை ஃபைன் மைண்ட் வந்து முதல் மேட்சே கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஒன்று சொல்லியிருந்தேன், நாண்ட்ரி பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா வந்து அப்படியே ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு அடிஷன் பிரிஜேஷ் சர்மா மாதிரியான பவுலர்ஸ் இருக்கும்போது இன்னுமே ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கன்னு மாதிரி இருக்காங்க. நீங்க இன்னைக்கு பிரிஜேஷையும் பார்த்திருப்பீங்க, சூப்பரா போல் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி இன்னும் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட, ஜடேஜா ஒரு ஸ்பின் பவுலர். ஸோ ஆன் பேப்பர் பார்க்கும்போது அந்த பேட்டிங் லைனப் நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த டாப் 2 அவங்கள தாண்டது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப 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 எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்காங்க, சைலண்டா பில்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். ஸோ ஃபைனலி நம்ம இதை வைண்ட் பண்றதுக்கு முன்னாடி CSK ஃபேனா இந்த மேட்சை எப்படி பாக்குறீங்க? நீ வர மேட்சஸ் CSK எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பா CSK இஸ் நோன் ஃபார் கம்பேக். 2010 எல்லாம் இதை விட ஒரு நல்ல ஒரு 7 மேட்ச் 2 வின் இருந்து அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தலாம் CSK வந்திருக்காங்க. ஸோ லாங் வே டு கோ, ஒரு பெரிய டோர்னமெண்ட். ஸோ CSK அடுத்த மேட்ச் எந்த மாதிரியான கம்பேக் நீங்க எதிர்பார்க்குறீங்க CSK இருந்து? இத அவங்க ஒரு
நம்ம லாஸ்ட் சீசன்ல வந்து இதே தப்பை ரிப்பீட்டடா பண்ணி தான் அந்த சீசன் போச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தப்புன்னு ஸ்டார்டிங்லேயே தெரியுதுன்னா அதை உடனே கரெக்ட் பண்ணும். இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஆக்ஷன்ல நல்ல விஷயம் பண்ணீங்க. என்னன்னா இந்த எமோஷனலா பிளேயர்ஸ் எடுக்கிறத விட்டுட்டு என்ன தேவையான பிளேயர்ஸோ எடுத்தீங்க, நல்ல விஷயம். என்ன டீமுக்கு தேவையோ பண்ணீங்க. அப்போ அப்ரோச்சையும் நீங்க மாத்தணும். அப்பதான் கம்பேக்ன்ற ஒரு விஷயம் வரும். எல்லாமே அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 3 மேட்ச்லயாச்சும் எல்லாமே சரியாகும். அது அது பண்ணணும். சிஎஸ்கே ஃபேனா எனக்கு இது ஒரே ஒரு பாயிண்ட் தான். வி நோன் ஃபார் கம்பேக். இதை தான் போன சீசனும் சொன்னோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சீசனும் சொல்றோம். வி நோன் ஃபார் கம்பேக். கண்டிப்பா திரும்பி வருவோம். ஆனா அந்த தப்பெல்லாம் நீங்க சரி பண்ணணும். நீங்க ஒரு லத்தாஜிக்கான ஹேண்டில் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் கீதா, என்னன்னா ஸ்டாஃப்ஸ் உள்ள இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க அப்ரோச்சை மாத்தணுமோ, ஸ்டாஃப்ஸ் கோச்சஸ் எல்லாம் நான் சொல்ல வரேன், அவங்க அப்ரோச்சை மாத்தணுமோன்றது எனக்கு ஒரு சின்ன பாயிண்டா தோணுது. பட் இது எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி போகும்ன்றது தெரியல. பட் இதையும் அவங்க பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த அந்த ஆன் ட்ராக்குக்கே அப்பதான் வர முடியும். போன 2 மேட்ச் என்னாச்சு? 200 140. நாங்க தான் T20 காப்பாத்துறோம். சிஎஸ்கே தான் T20 கிரிக்கெட்டே காப்பாத்துது. இல்ல இன்னைக்கு வந்து பிட்ச் டிஃபரெண்ட் கொஞ்சம். நீங்க வந்து 160 170 பிட்ச் தான். நீங்க அந்த ஒரு ஸ்கோர் சிஎஸ்கே போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஓரளவுக்கு ப்ரெஷர் போட்டிருக்கலாம். மேபி நீங்க வந்து வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் மாதிரியான பேட்டர்ஸ்க்கு எகென்ஸ்டா நிறுத்த முடியுமா அந்த 170 அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு டவுட் தான். பட் அந்த ஒரு ப்ரெஷர் நீங்க போட்டிருக்கலாம். மேபி ஒரு வைபவ் சூரியவன்ஷியை முன்னாடி தூக்கிட்டா இந்த லைனப் இந்த 170க்கு நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும். எனக்கு இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், சின்னதான். 127 நம்ம ஸ்கோர். என்னங்க ஃபீல்டிங் பண்றீங்க? ரொம்ப பெரிய கேட்ச் டிராப், மிஸ்ஃபீல்டு, என்னங்க அதெல்லாம்? இதுவும் மாத்திக்கணும். நான் எனக்கு இப்போ கோவம்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான காரணமே வந்து அவ்வளோ ரீல், அவ்வளோ வீடியோ, அவ்வளோ ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ, அவ்வளோ அனலிட்டிக்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு சொதன்னு ஒரு கேம் விளையாடினா எப்படிங்க இருக்கும்? அதுதான் நடந்தது. இல்ல ஃபீல்டிங்கை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பி லைக், எப்படி இருந்த ஆள்றா நானு. இந்த பக்கம் ரெய்னா, இந்த பக்கம் ஜடேஜா, டூப்ளசிஸ் ஒரு பக்கம். இந்த கன் ஃபீல்டிங்க்கு பேர் போன டீம் வந்து இப்படி ஒரு ஃபீல்டிங் பண்றப்ப ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஓகே, கண்டிப்பா மாத்திப்பாங்களா? ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நோன் ஃபார் ஃபீல்டிங். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கூட. ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த மேட்ச் யாரு கூட தெரியுமா உங்களுக்கு? எங்க அடுத்த பங்காளி பஞ்சாப் கூட இல்ல? பஞ்சாப்ல அவங்கதான் வருஷம் கிட்னி உருவுற மாதிரி பாயிண்ட் உருவின்னு போயிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட இருந்து. இந்த வாட்டி ஜடேஜா கத்தி வச்சிட்டாங்க கழுத்துல. அடுத்து அவங்க யாரு வைக்க போறாங்கன்னு தெரியல. ஐயோ சரி பாப்போம். ஒன்னும் இப்போதைக்கு அதை பத்தி பேசவே விரும்பல. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு மேட்ச் தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க இன்னைக்கு. கூட கொடுக்கல. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும். பினிஷிங் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதையும் பார்க்கணும். நம்ம பார்ப்போம். அடுத்து பண்ணுவோம். அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கே நம்ம 2 பேர் ஷோ பண்ணுவோம். இது ஒரு வேலை எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம ஒரு ஷோ பண்ணுவோம். திரும்ப வருவோம். அதே மாதிரி எல்லா மேட்சஸுக்குமே நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம், மேட்ச் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் இந்த டீம்ல இருந்து வர காத்துட்டு இருக்காங்க. அவங்க நாளைக்கு அப்படியே வருவாங்க ஒவ்வொரு மேட்சஸுக்கும். நீங்களும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல நமக்கு வந்திருக்கு, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஆதரவு அளிங்க. இதே மாதிரி டெய்லி உங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது கீகா அண்ட் டிராவிட். நன்றி, வணக்கம்.